யாருக்கெல்லாம் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்கணும்னு ஆசையா இருக்கு, த்ரில்லா ஃபன்னா அதை என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கெல்லாம் அது ரொம்ப ஆசைங்க. இனி ஆசைப்படுறீங்களா? கவலையே வேணாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே அது கட்டியிருக்காங்க. அது எங்க தெரியுமா? கன்னியாகுமரி கோஸ்ட்ல 133 ஃபீட் ஹைல இருக்கிற திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் விவேகானந்தா மெமோரியல் ராக் மெமோரியலை கனெக்ட் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வந்து 77 மீட்டர் லாங்லயும் 10 மீட்டர் வைட்லயும் கட்டியிருக்காங்க. இதுதாங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். கடலுக்கு மேல அழகான வியூ பாயிண்ட் எடுத்து இதை வந்து கட்டியிருக்காங்களாம். இதை வந்து ரீசெண்டா இனாகிரேட் பண்றதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இனாகிரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு மேல வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நடந்து பார்த்திருக்காங்க. அவங்களுக்காண்டி வந்து லேசர் லைட் ஷோலாம் இது வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த பிரிட்ஜையே அட்டகாசமா காட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்காண்டி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 37 crores செலவழிச்சு இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்டுறது வந்து பயங்கர சேலஞ்சிங் பார்ட்டா இருந்தது. இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸை கன்சிடர் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து கடலுக்கு மேல இருக்கிறதுனால அதர் ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து சால்ட்டி ஏர், எரோஷன், விண்ட் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்து கட்டினாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஏன் டெவலப் ஆகுதுன்னா கன்னியாகுமரி வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாறணும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க இதை. இப்ப நம்ம இந்தியாவிலேயே ஏதாச்சும் டெவலப் ஆகுதுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அதுலயும் நம்ம ஸ்டேட்ல ஏதாச்சும் டெவலப்மெண்ட் ஆகுதுன்னா இன்னும் நம்ம சந்தோஷப்படுவோம். போய் பார்க்கணும் போல தோணுதுல. இந்த மாதிரி குட்டி குட்டி தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.